வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மாதுளம்பழம் ஜூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்ல சத்தானது, அயன் சத்தெல்லாம் இருக்குது. அதோட இந்த வெயிலுக்கும் நல்லா இருக்கும். மற்றபடி வயிறு எரிச்சல் பருகுண்டா இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா எப்படி செய்யலான்ட்டு இப்போ இது மாதிரி 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது இதோட பழத்தை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இன்னொன்று இதை கட் பண்ணிக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுடலாம். நான் இதை இப்போ பிரித்து எடுத்தாச்சு. இதில் போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 ஏலக்காய் இதில் போட்டிருக்கேன். சுகர் சேர்க்கணுன்னா இந்த நேரம் ஒரு ஸ்பூன் அளவு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் போடாமல் குடிக்கலாம். சிலருக்கு குடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப கொட்டையெல்லாம் சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் பல்சர் பக்கம் போட்டு ஒரு 2 அடி அடித்தாலே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இனி அரைச்சி எடுத்துடுவோம். இதை எப்படி நல்லா அழுத்தி இதை புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒருக்கா அரிச்சு எடுத்துடலாம். இப்போ போதும், இதை எடுத்துடலாம். இது அவ்வளோ விதையும் இதில் இருக்குது பாருங்கள். நல்லா இது மாதிரி அரைச்சோன்னா ரொம்ப அதோடு கலந்து வரும். இது மாதிரி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக. இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். இன்னொரு டம்ளரில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்க்கலாம். இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் 2 சைஸில் செஞ்சுருக்கேன். 1 பால் சேர்த்து 1 தனி மாதுளம்பழம். அதில் தேன் சேர்த்துருக்கு. நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது டேஸ்ட்டு பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.